எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கான சங்கத்தின் செயல் திட்டங்களும் சங்கத்துக்கான ட்ரேடு யூனியன் பதிவு சான்றிதழை அறிமுகப்படுத்துவது போன்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அரசுக்கு சில கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கோம். இன்றைக்கு வட மாநிலங்கள் செல்லும் வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. நிறைய ஓட்டுநர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதல் சில நேரங்களில் உயிரிழப்பு நடக்கிறது, சில நேரங்களில் உடல் உறுப்பு இழப்பு நடக்கிறது. இதனால் இந்த எந்த மாநிலங்களில் ஓட்டுநர்களை தாக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலம் அந்த ஓட்டுநருடைய குடும்பத்திற்கு உயிரிழப்பு நடந்தால் 50 லட்சம் ரூபாயும், உடல் உறுப்பு இழப்பீடு நடந்தால் 25 லட்சம் ரூபாயும் அந்த மாநில அரசே ஓட்டுநருடைய குடும்பத்திற்கு வழங்கணும் என்று இந்த கோரிக்கையும், மேலும் இது இப்போதைய தேர்தல் காலம், அடுத்த வருஷம் 2026 தேர்தல் காலம் துவங்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஒரு குடிமகனுடைய, இந்திய குடிமகனுடைய ஒரு முதல் உரிமையே ஓட்டுரிமை தான். இந்த ஓட்டுரிமை இந்த இந்திய குடிமகனில் எவ்வளோ பேருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்த ஜிடிபின்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு இந்த ஓட்டுநர்கள் இரவு பகலாக ஓட்டுற ஓட்டுநருக்கு எந்த ஒரு இந்த ஓட்டு சலுகை இல்லை. தபால் ஓட்டு உரிமையை இந்த தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை அளிக்கணும். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இன்று இருக்கக்கூடிய உணவு முறைகள், இந்த உணவு முறைகள் சீர்கேடால் நிறைய பேர்த்துக்கு சுகர், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே நடக்குது. இதில் இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஓட்டுநர்களுக்கு அதிகமாகவே நடக்குது. தூங்கிட்டே இருக்கும்போது உயிரிழந்துடுறாங்க, ரன்னிங்கில் உயிரிழந்துடுறாங்க, வலுப்பு இந்த மாதிரி வருது. ஆனால் ஒரு இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒரு மினி கேண்டீன் ஒவ்வொரு டோல்கேட்லையும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு மெடிக்கல் ஷாப் இந்த நெடுஞ்சாலைத்துறை கொண்டு வரணுங்கிறத இந்த கோரிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். மேலும் இந்த தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்த டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் இந்த ஓட்டுநர்கள் இயங்கக்கூடிய வாகனங்களுடைய வரிகள் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, ஓட்டுநர்களுக்கு என்று ஒரு தனி ஒரு சலுகைகள் அளிப்பது இல்லை. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி வரிகள் அதிகமாக கட்டிட்டு போகிறோம். இன்றைக்கி ஒரு கட்டுமான தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் கூட இந்த ஓட்டுநர்களுக்கு இல்லை. இருப்பினும் எங்களுடைய ஓட்டுநர்களுடைய துறைக்கென்று தனி ஒரு நலவாரியம் இந்த மத்திய அரசாங்கம் அறிவித்து முழுமையாக அனைத்து மாநிலங்களிலும் ஓட்டுநருக்கென்று ஒரு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் இந்த சங்கம் இந்தியா முழுவதும் 28 மாநிலங்களிலும் 8 யூனியன் பிரதேசத்திலும் இன்று செயல்பாட்டுக்கு வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களின் பாதுகாவலனாக இந்த சங்கம் செயல்படும். எங்கள் அரசாங்கம் எங்களுக்கு சலுகைகள், பாதுகாப்பு திட்டங்களை ஒதுக்கி ஓட்டுநர் துறையை உயர்த்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் டிஜிட்டலாக கொண்டு வரதுனால நிறைய பேருடைய வாழ்வாதாரம் சீர்கேடாகுது. ஓப்பனாக சொல்லப்போனால் இன்றைக்கி மேனுவலாக இருக்கும்போது கூட வண்டி நிப்பாட்டி கையெழுத்து போட்டால் தான் கேஸ் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க ஃபோனை எடுத்துகிட்டு வராரு, ஒரு எஸ்ஐ இல்லை ஒரு கான்ஸ்டபிள் ஃபோன் எடுத்துகிட்டு வராரு, எடுத்துகிட்டு அவர் ஒரு 5000 ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கேட்குறாரு. ஏன் தரணும் என் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ் போட்டுவிட்டு இன்றைக்கி ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த ஆன்லைன் வழக்கால் சீர்கெடுது. வாகன உரிமையாளருடைய வாழ்வாதாரமும் இந்த
ஆன்லைன் வழக்கால் வந்து சீர்கெடுது. இந்த ஆன்லைன் வழக்குங்கிறது வந்து வேணாம்னு சொல்லலை, இது ஒரு முறைப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி மொபைலில் பிடிச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகிறதுங்கிறது வந்து முறையற்ற ஒரு செயலாக இருக்குது. லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் தரமாட்டேன்னு சொன்னால் உடனே வந்து ஒரு வழக்கு போட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, செக்ஷன் என்னங்கிறது தெரியாது, ஏதாவது ஒன்று தட்டுவாங்க. அந்த தட்டுறதுல வரக்கூடிய ஃபைனை இன்றைக்கி வாகன உரிமையாளர்கள் இன்றைக்கி வாடகையே இல்லாமல் இருக்குது. சரியான டீசல் விலைவாசிக்கு உயர்வு, டோல்கேட் உயர்வு, இந்த எல்லா உயர்வுக்கு ஏற்ற மாதிரி வாடகை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தும் கடினமான ஒரு கஷ்ட சூழலில் தான் இன்றைக்கி வாகன உரிமையாளர்களும் சரி, ஓட்டுநர்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாகனம் ஓட்டினா சம்பளம் அப்படிங்கிறாங்க. வாகன உரிமையாளர் அந்த ஓட்டுநருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான செயல்பாடு கொண்டு வர முடியல, அவங்களாலேயும் அதை சமாளிக்க முடியல. காரணம், ஒரு நாள் போயிட்டு வந்தால் ஒரு 10,000 ரூபா கிடைக்கணும் பார்த்தா திடீர்னு ஒரு 10,000 ரூபா கேஸ் போட்டால் அது மொத்தமாக 0 ஆகிடுது. அப்போது வண்டியில் இருக்கக்கூடிய தேய்மான பொருள்களுக்கு கூட அவங்களால பணம் செலவு பண்ண முடியல. பொண்டாட்டி தாலியை விற்று, இடம் விற்று, எல்லாம் விற்று வண்டியை பார்த்தா கடைசியில் அந்த வண்டியை விற்றுட்டு கடைசியில் நிறைய உரிமையாளர்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஓன்கம் டிரைவராக இருக்கிறவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. பெரிய முதலாளிகள் அப்படி இல்லை, சின்ன 2 வண்டி 3 வண்டி வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இதே சூழலில் நிறைய பேர் வந்து வாகனத்திலே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் வழக்கை வந்து அரசு வந்து மத்திய அரசு வந்து முறைப்படுத்தணுங்கிறத நாங்கள் இந்த கோரிக்கை வாயிலாக கேட்குறோம். இப்போது இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் வந்து ஆர்டிஓ செக் போஸ்ட்டுகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி உதாரணம் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கேரளா, ஆந்திரா, இப்போதைய கூட சமீபத்தில் தெலுங்கானாவிலையும் வந்து இந்த பார்டர் செக் போஸ்ட் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இப்போ வந்து அதிகப்படியான லஞ்சம் வாங்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில் தமிழ்நாடு, கர்நாடகா, இது வந்து ஆர்டிஓ செக் போஸ்ட்டுகள் நீ எவ்வளோ ஆனாலும் பண்ணு, நான் செக் போஸ்ட்டை அகற்ற மாட்டேன். ஏன்னா இங்கே ஒன்றும் கிடையாது, அவங்க டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை லஞ்சம் லாவண்யம், இது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இதை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களே தவிர அந்த வாகனத்துடைய ஆவணங்களை நீ எப்படி ஆனாலும் வச்சுக்கோ, நான் பார்க்க மாட்டேன், நீ பணம் கொடுக்குறியா போய்கிட்டே இரு, இதுதான் வந்து நடக்குது. ஆனால் இதுக்கு எதுக்கு செக் போஸ்ட் வேணும்? இந்த லஞ்ச பணம் வந்து ஒருவருடைய கல்லாப்பட்டியில் போய் சேர்றதுக்காக வரணும். ஆனால் அரசாங்கத்திற்கு இதனால் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லையே, முன்னேற்றம் இல்லையே, வரி பணங்கள் இல்லையே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடும் சரி, கர்நாடகாவும் சரி, முழுமையாக இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டுகளை வந்து அகற்றணும். இதில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறாங்க, ஒரு அரசு ஊழியர்கள் மாதிரி நடந்துக்கல, எதிர்த்து கேள்வி கேட்டால் அடியாளை விட்டு அடிக்க விட்றாங்க, குண்டர்களை விட்டு தாக்க விட்றாங்க, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் சில வாகனங்கள் வந்து ரோடு ஃபுல்லாக இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் அங்கே ஆர்டிஓ செக் போஸ்ட் இருந்தால் கூட நடுவில் ஃபுல்லாக போலீஸ்காரங்க டோக்கன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஒரு மாதத்துக்கு 200, 500, 300 இப்படி கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இப்போ வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டால் ஆர்டிஓ ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்துடுவாங்க, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டால் ஆர்டிஓ ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போது ஆந்திராவில் செக் போஸ்ட்டு அகற்றப்பட்டிருக்கு. ஆனால் 20 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிக்கு ஒரு வாட்டி வந்து ஆர்டிஓ வந்து நிற்கிறாங்க. ஸ்பெஷல் கோட் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் கிடையாது, ஒரு அடையாள அட்டை கிடையாது. அவர் ஆர்டிஓவா இல்லை ஸ்பெஷல் கோடா இல்லை ரவுடியா எதுவுமே தெரியாது. தடி எடுத்தவங்களாம் சண்டைக்காரங்கிற மாதிரி யார் வந்து காரு மாய்ச்சாலும் ஆர்டிஓ போலீஸ்னு சொல்லி நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் வந்து இந்த லஞ்சம் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. ஆனால் தனி ஒரு மனிதனாக போகும்போது 4 பேர் நிற்கும் போது கேட்கும்போது தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த லஞ்சத்தை கொடுத்துக்கிற சூழ்நிலை நிலவு தான் செய்யுது. அதுக்காண்டி தப்புன்னா அதுக்கான நடவடிக்கை வந்து இந்த அரசாங்கம் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு பார்டர் டு பார்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் கோடு போட்டால் தப்பு இல்லை. ஆனால் வழிநடுக்க ஸ்பெஷல் கோடு போடுறதுக்கு வந்து இது வந்து லஞ்சம் உருவாகிறது தான். லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறாங்க, ஆனால் லஞ்சத்தை பிச்சு அதிகமாக உருவாக்குறாங்க. ஒரு இடம்னா ஒரு தொகை, 10 இடம்னா அதுக்கு ஒரு தொகை, இதை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து இந்த மத்திய அரசாங்கம் இதையும் வந்து ஒழுங்குபடுத்தணும். ஊழலற்ற அரசியல்னு சொன்னால் மட்டும் போதாது, அது ஊழல் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டியது மத்திய அரசின் கடமை. மாநிலங்கள் தவறு செய்தால் அதை சரி செய்யட்டும். எல்லாமே மத்திய அரசு எதானால் பண்ணலாம். இன்றைக்கி மாநிலங்களுடைய ரைடும் அடிக்கலாம்,
லீகே மாநிலங்களுடைய நிதியும் கொடுக்கலாம், இது எதானாலும் பண்ணலாம். ஆனால் அந்த தவறுகளை வந்து தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு நடந்தால் இந்த தவறுகளை வந்து எடுக்கணும். நாங்கள் மாநிலத்தை சார்ந்து அல்ல, நாங்கள் நெடுஞ்சாலையை சார்ந்திருக்கிறோம், தேசிய நெடுஞ்சாலையை சார்ந்திருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை எங்களுடைய ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுத்தால் எங்களுக்கு போதுமானது. இந்த சங்கத்துடைய தேசிய தலைவர் நிறுவனராக டாக்டர் ஆர் பெரியசாமி. மற்றும் இல்லை, இன்னைக்கு தீவிரவாதிங்கிறது வந்து எந்த ஒரு வழியில் ஆனாலும் சொல்லலாம், சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லலாம். ஆனால் வந்து இவன் அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? இவன் அவன் அதுக்கு ஒர்த்தான்னு சின்ன ஆளுங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நீ வந்து இது பண்ணுற அது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றுறாங்க. தனி ஒரு மனிதன் தானே, இவனால் என்ன பண்ண முடியும்? 4 அடி அடித்தா இவன் தீவிரவாதி. மாநிலத்துக்கு இந்த பிரச்சனை வந்து தானாவே ஒரு விஷயம் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. ஆனால் அந்த ஆன்லைன் சலானுங்கிற விஷயத்த இருக்கிற ஆர்டிஏ, ஆர்டிஓ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. இப்படி போட்டோ நெறிமுறைப்படுத்தி நடத்தினால் மட்டும்தான் இந்த டிரைவர் சமூகத்தையும் ஓட்டுநர் சமூகத்தையும் டிரான்ஸ்போர்ட்டையும் காப்பாற்ற முடியும். இதை மத்திய அரசாங்கம் சரிவர நெறிமுறைப்படுத்தி கொண்டு வரணுங்கிறத கேட்டுக்கணும். சட்டத்துக்கு புறம்பாங்கிறது வந்து இன்னைக்கு ஓப்பனாக சொல்ல போனால் கர்நாடகா மாநிலத்தில் அவங்க வந்து ஆன்ஸ் பாக்கெட்டு விற்கிறாங்க, கர்நாடகா மாநிலத்தில், ஆந்திராவிலையும் விற்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது? இந்த மாநிலத்துக்கு இதுக்கு சட்டம் பொருந்தும், இந்த மாநிலத்துக்கு இது சட்டம் பொருந்தாது. சட்டங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான். மாநிலத்தோடைய என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிக்கிறது வேணால் தனியாக இருக்கலாமே தவிர சட்டங்கிறது எல்லாமே ஒன்று தானே, சொல்லுங்கள். இதுக்காகவே நிறைய பிரச்சனைகள் நடக்குது, சரிங்களா? இன்றைக்கி வந்து சட்டங்கிறது வந்து எப்படி ஆனாலும் வளைக்கிறாங்களே தவிர நல்ல விதத்தில் யாருமே பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கி வந்து தேசத்தோடைய பாதுகாப்புன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்களே தவிர அந்த தேசத்தோடைய பாதுகாப்பில் தேசத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட மக்களை துன்படுத்தக்கூடிய செயலும் நடக்குது, சரிங்களா? சட்டங்கிறது எல்லா பக்கமும் வளைக்கிறாங்க. கேள்வி கேட்டால் அவங்க எப்படி வேணாலும் வளைக்கிறாங்க. கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் சர்வதிகாரம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதை மாற்ற வேண்டியது தான் எங்களுடைய இந்த யூனியனுடைய நோக்கமாக, இந்த தேசிய அளவில் ட்ரேட் யூனியனாக நாங்கள் பதிவு செஞ்சு பதிவு எண்ணை பெற்றுள்ளோம்.